வாங்க ஸ்ரீலங்கா ஃபேமஸ் காரசாரமான நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, உள்ளி, வெங்காயம். இப்போ இதை எப்படி காய்ச்சிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்க தக்காளி, இந்த தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விடணும். ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க உள்ளியை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். பேஸ்ட் ஆக்கி இதை எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா கிண்டணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே நல்லா காரமாக வேணுமென்றதுக்காக 6 பச்சை மிளகாய் அதையும் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 கரண்டி குழம்பு மிளகாய் தூள், 1 கரண்டி சில்லி ஃப்ளக்ஸு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறமா மிட்டாய் அளவு சைஸு புளி, தக்காளி போடுறன்றபடியே பெருசாக புளி வேணாம்ன்றக்காக நான் கொஞ்சமாக அந்த புளிப்புத்தன்மை வேணும்ன்றக்காக கொஞ்சோண்டு புளியும் விட்டு 1 டம்ளர் தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதித்து வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு, உப்பு போடணும். நான் உப்பு போட மறந்துட்டேன். இதெல்லாம் கிண்டினதுக்கப்புறமா உப்பு போடுவேன். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோ. இந்த கொதித்து வந்ததுக்கப்புறமா இங்கால மிக்சி கிளாஸில் தேங்காய், மிளகு, பெருஞ்சீரகம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க மாட்டோட இதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறமா இங்கால கொதிச்சுட்டு இருக்கிற நண்டுக்குள்ளே ஊற்றணும். நல்லா ஊற்றி இதே நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா நண்டு குழம்புல முருங்கைக்கீரை தான் ஃபேமஸாக போடுவாங்க. அது போடாமல் நண்டு குழம்பு ஃபினிஷே ஆகாது. இதில் நான் 3 கட்டை முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். அந்த 3 கட்டை முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா இறக்குற ஸ்டேஜில் மிளகுத்தூள் நான் 1.5 கரண்டி மிளகு போட்டிருப்பேன். இவ்வளோ காரம் இருக்கின்றபடியாக மிளகும் போடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல். எனக்கு நான் 1.5 கரண்டி இன்னும் காரமாக வேணும்ன்றக்காக 1.5 கரண்டி போட்டிருக்கேன். போட்டு அவ்வளவுதான் கிண்டி விட்டோன்னு நண்டு குழம்பு ரெடி. இப்போ இதை சாப்பாட்டோட போட்டு சாப்பிட வேண்டியது. ஸ்ரீலங்கன்னாலே கைக்குத்தல் அரிசி தாங்க. அந்த கைக்குத்தல் அரிசியோட இந்த நண்டு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்கும். இது எங்களுக்கு நாங்கள் பெரியவங்க சாப்பிடுவோன்றக்கா காரமாக வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அவளுக்காக நான் முருங்கைக்காய் போட்டு நண்டு கால் போட்டு பாக்கறி வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு